திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் திருக்கார்த்திகை தீபத் திருவிழாவை முன்னிட்டு அண்ணாமலையார் சன்னதி முன்பு 63 அடி உயர தங்க கொடி மரத்தில் கொடியேற்றம் கோலாகலமாக துவங்கியது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அரோகரா அரோகரா என பக்தி கோஷம் எழுப்பி சுவாமி தரிசனம். பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாகவும் நினைத்தாலே முக்தி தரும் திருத்தலமாகவும் விளங்குவது திருவண்ணாமலை மாநகரில் அமைந்துள்ள அருணாச்சலேஸ்வரர் கோவிலாகும். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் உலக புகழ் பெற்ற விழாவாக கருதப்படும் திருக்கார்த்திகை தீபத் திருவிழா நவம்பர் 24ஆம் தேதி 63 அடி உயரம் கொண்ட தங்க கொடிமரத்தில் கொடியேற்றி கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இந்நிலையில் அதிகாலை திருக்கோவிலில் நடை திறக்கப்பட்டு அண்ணாமலையார் உடனாகிய உண்ணாமலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து விநாயகர், முருகர், அண்ணாமலையார் உடனாகிய உண்ணாமலை அம்மன், பராசக்தி அம்மன், சண்டிகேஸ்வரர் உள்ளிட்ட பஞ்சமூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று வண்ண வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து கோவில் கொடிமரம் முன்பு விநாயகர், முருகர், அண்ணாமலையார் உடனாகிய உண்ணாமலை அம்மன், சண்டிகேஸ்வரர் ஆகிய பஞ்சமூர்த்திகள் ஒன்றன் பின் ஒன்றாக எழுந்தருளியவுடன் அண்ணாமலையார் சந்நிதி முன்பு சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க 63 அடி உயரம் கொண்ட தங்க கொடிமரத்தில் அண்ணாமலையாருக்கு அரோகரா என்ற பக்தி முழக்கத்துடன் விருச்சக லக்னத்தில் காலை 6:23 மணி அளவில் கொடியேற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 10 நாட்கள் நடைபெறும் தீபத் திருவிழாவில் காலை மாலை என 2 வேளையும் சுவாமி திருவீதி உலா நடைபெறும். இவ்விழாவின் முக்கிய நிகழ்வாக வருகிற 21ஆம் தேதி இரவு வெள்ளி ரதத்தில் மாட வீதியில் பவனி வந்து பஞ்சமூர்த்திகள் அருள் புரிவார்கள். இதனைத் தொடர்ந்து வருகிற 30ஆம் தேதி பஞ்சமூர்த்திகளின் மகாரத தேரோட்டம் நடைபெறும். இந்நிகழ்வில் 5 லட்சத்துக்கும் அதிகமான பக்தர்கள் கலந்து கொள்வர். நிறைவு நாளான 10ஆம் நாள் டிசம்பர் 3ஆம் தேதி அதிகாலை திருக்கோவிலின் கருவறையின் முன்பு அதிகாலை 4 மணிக்கு பரணி தீபமும், அதனைத் தொடர்ந்து அன்று மாலை 6 மணிக்கு திருக்கோவிலின் பின்புறம் உள்ள 2668 அடி உயரம் கொண்ட தீபமலையின் மீது மகா தீபம் ஏற்றப்படும். குறிப்பாக கொடியேற்றப்பட்ட தினமான நவம்பர் 24ஆம் தேதி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அண்ணாமலையாருக்கு அரோகரா என விண்ணதிரும் அளவிற்கு பக்தி முழக்கமிட்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.